வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த ஸ்பாட்ல இருந்து நாங்க பேசிட்டு வரோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்க செய்யல, நாங்க எதுவும் செய்யல. பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேல எஃப்ஐஆர், அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. அவங்க வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல என்ன வேணாலும் செய்யும். நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.